அண்ணாமலை அவர்கள் மீண்டுமே பாஜக மாநில தலைவர் பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது. அதாவது பிஜேபி என்டிஏ கூட்டணி எப்படியாவது இந்த முறை தமிழகத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதுக்கான ஒர்க்கை தான் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பிஜேபி என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒவ்வொருத்தராக பிரிந்து போய்கொண்டு இருக்காங்க. முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் இவங்க 2 பேரால் தான் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு முக்குளத்தோர் வாக்குகள் பல மடங்கு 2024 சட்டமன்ற தேர்தலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தான் இவங்க 2 பேர்த்துக்காகவும் பிரச்சாரம் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் தன் பக்கம் வச்சிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் போனதால் முக்குளத்தோர் வாக்குகள் மட்டும் இல்லாமல் பிஜேபி அதிமுக என்டிஏ கூட்டணி எல்லாமே சரிந்து கொண்டு இருக்கு. ஸோ அதனால் மீண்டும் இந்த அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவர் பதவியில் அமர வைத்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பாதைக்கு பிஜேபி என்டிஏ கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அமித்ஷா அவர்களுக்கு இருக்காம். முக்கியமாக மோடி அவர்களுக்கும் இருக்காம். இதுக்கான பேச்சுவார்த்தை சைடு பை சைடு போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல. அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக அது தமிழகத்தில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.